தற்போது மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சமூக வலைதளம், விஷுவல் மீடியா மற்றும் பிரிண்ட் மீடியா ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பாக இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் ஃபீட்ஸ் ரெகுலராக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். ஒரு 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்கள் கொள்கை நிலைப்பாடுகள் ஒருமுனைப்படுத்தப்பட்டு உங்களுக்கு இன்றிலிருந்து வழங்கப்படும். வெகு விரைவில் அண்ணன் OPS அவர்களுடைய கழகம் காக்கும் லட்சிய பயணம் வெகு விரைவில் ஷெட்யூல் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்று சாயந்தரமே கூட அநேகமாக சொல்லிடுவோம். அது இப்போ இருக்கிற எழுச்சி, மக்கள் மத்தியில் இருக்கிற உன்னத எழுச்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஆணிவேராக இருக்கிற தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அதில் பங்கு பெறும் அளவுக்கு அனைத்து இடங்களுக்கும் அவங்க அந்த சுற்றுப்பயணம் சீராக நடைபெறும். அது போக தொழில்நுட்ப ரீதியாக வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி இன்று முதல் ஒரு சிங்கிள் தீம் எடுத்து அதில் எங்கள் கருத்துக்கள், கழகத்தின் கருத்துக்கள் முன்வைக்கப்படும். டிவி டிபேட்னாலும் சரி, அது பிரிண்ட் மீடியானாலும் சரி, எல்லா இதுலேயும் சரி, எல்லா கழக நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து இன்னையிலிருந்து அவங்களுக்கு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு மாவட்டங்கள், பொறுப்புகள், அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்தும் உங்களுக்கு வெகு விரைவில் நாங்கள் அதை அறிவிப்போம். அதை அறிவிக்கும் பொழுது இந்த கோஆர்டினேஷன், கட்சி கட்டமைப்பு என்பது மிக முக்கியமாக அண்ணன் OPS அவர்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த கட்டமைப்பின் வலிமை, புரட்சித் தலைவி அம்மா விட்டு சென்ற கழக கட்டமைப்பின் வலிமையை நீங்கள் உணரும் வகையில் முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான வாய்ப்புகள் கழக நிர்வாகிகளுக்கு உருவாக்கி தரப்படும். வெகு விரைவில் நாங்கள் கழகம் காக்கும் லட்சிய பயணம் இந்த பயண திட்டம் எப்படி வகுக்கப்பட்டிருக்கு, எத்தனை மண்டலங்களாக வகுத்துறீங்க? குறிப்பாக தேய்ப்பா கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒன்றிணைந்து செயல்படும் சொல்லுங்க. அவங்களும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளப்படுவாங்க, வருவாங்களா? வெகு விரைவில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இதை ரொம்ப டீட்டெயில்டாக அறிவிப்போம்.